தாவேகா கட்சி மாற்றத்திற்கான கட்சி கிடையாது. அது முழுக்க முழுக்க ஏமாற்றத்திற்கான கட்சி. மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற கட்சி. நெறைய உதாரணம் சொல்லலாம். இவங்க இன்னொரு திராவிட கட்சிகளோட முன்னோட்டம் தான் இந்த தாவேகா கட்சி. இந்த தாவேகா கட்சிக்கும், திராவிட கட்சிக்கும் ஒரு சிறிய வேறுபாடு கூட இருக்காது. அப்படியே ஜெராக்ஸ் அடிச்ச மாரி 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இந்த திராவிட கட்சிகளோட சித்தாந்தம் என்ன? திராவிட கட்சிகளோட கொள்கைகள் என்ன? அது எப்படி ஊழல் பண்ணும்? அது எப்படி கொள்ளையடிக்கும்? அது எப்படி மக்களோட வயித்துல அடிக்கும்? அது எப்படி விவசாயிகளோட வாழ்வாதாரத்த இது பண்ணும்? அ இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாம பல லட்சம் இளைஞர்கள் இருக்கான். அத பத்தி கண்டுக்கவே கண்டுக்காது. சாராய கடைய தெருக்கு தெருக்கு தெறந்து வச்சு, அந்த சாராயத்துக்கு அடிமையாக்கி மக்கள சிந்திக்க விடாம செயல்படுறது தான் இந்த திராவிட கட்சிகளோட முக்கியமான காரணி. அதே வேல தான் இப்போ தாவேகா கட்சி பண்ணுது. ஒரு மாற்றத்திற்கான கட்சின்னா என்ன பண்ணணும் தெரியுமா? முதல்ல இந்த டாஸ்மார்க்க ஒழிச்சிருக்கணும். டாஸ்மார்க்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கணும் ஒரு மாற்றத்திற்கான கட்சி. நாம் தமிழர் கட்சி சொல்லுதுல்ல, நாங்க வந்தா டாஸ்மார்க் இருக்காதுன்னு. அந்த மாரி இந்த தாவேகா கட்சி சொல்லவே கிடையாது. முதல்ல இதிலேயே இது ஒரு மாற்றத்திற்கான கட்சி இல்லன்றது நம்மளால உணர முடியும். ஆனா, ஒரு சில இந்த அணில் கூட்டம் இருக்குல்ல, தற்குறி கூட்டம். அந்த கூட்டத்துக்கு மட்டும் தெரியாது. இந்த தாவேகா கட்சி ஒரு மக்களுக்கு ஆரோக்கியமான அரசியல குடுக்காது. இவங்க திமுக, அதிமுக போல ஆட்சிய தான் பண்ண வந்திருக்காங்கன்றது, அந்த தாவேக்கால இருக்கிற தற்குறி கூட்டத்துக்கு தெரியாது. இன்னும் சொல்லப்போனா, போக போக ஒரு சில தற்குறியே திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில அணில்களே அந்த கட்சியில நடக்கிற அவலங்கள், அந்த கட்சி இந்த மக்களுக்கு செய்யற துரோகங்கள பார்த்து, அவங்களே கடுப்பாகி வெளியில வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அது போக போக தெரியும். இப்போ தாவேகா கட்சி ஆட்சிக்கு 2 மாசம் தான் ஆகுது. இந்த 2 மாசத்துல 120க்கு 120 கோடிக்கு மேல ஊழல் பண்ணியிருக்கிறதா ஒரு புகார் வந்திருக்கு. அது எப்படின்னா, இந்த அ ச அரசு வழக்கறிஞர்கள் இருக்காங்க இல்லையா? அந்த அந்த வேலைக்கு ஒரு 140 போஸ்டிங் வெளியிடுறாங்க. அந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்றதுக்கு பல லட்சம் கோடி லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அதாவது கீழ் மட்டத்துல இருந்து மேல் மட்டத்துக்கு வரைக்கும் ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு அ ஒரு குறிப்பிட்ட தொகைய லஞ்சமா குடுத்திருக்காங்க. அதுல பல கோடிகளும் குடுத்திருக்கிறதா புகார் வருது. இதற்கு காரணம் முழுக்க முழுக்க புசி ஆனந்த்ன்றத சொல்லப்படுது. மாவட்ட செயலாளர்கள், அது மாரி கட்சியில இருக்கிற முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே இதுக்கு காரணம் அப்படின்றதா பேசப்படுது. ஊழல ஒழிப்பேன். மக்கள் பணத்த ஒரு பைசா தொடமாட்டேன். தொட்டா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி மேடைக்கு மேடைக்கு பஞ்ச் டயலாக் தான். தன் கட்சியில என்ன நடக்குது? தன் கட்சியோட ஆட்கள் எந்த மாரி நடந்துக்கிறாங்க? இத பத்தி எதுவுமே சிந்திக்கிறது கிடையாது. அப்படி கட்சி எப்படி இருக்கு? கட்சியோட ஆட்கள் எப்படி வேலை செய்றாங்க? முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க ஏதாவது தவறு செய்றாங்களா? அப்படி இதெல்லாம் கொஞ்சம் ஆம் கவனிச்சிருந்தாங்கன்னா, அந்த எம்.எல்.ஏ. சரவணன் இந்நேரம் கைதே பண்ணியிருப்பாங்க. அந்த கூட்டு பாலியல் பிரச்சனைக்கு முக்கிய காரணமா அந்த எம்.எல்.ஏ. சரவணன சொல்றாங்க. ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு பெண்ணுக்கு தாவேகா கட்சி பெண்ணுக்கே நடந்துச்சு இல்லையா? அந்த பெண்ணுக்கு நடந்த அநீதிக்கு முக்கிய காரணமா அந்த பெண் அம் அ எம்.எல்.ஏ. சரவணன தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர ஒரு விசாரணையோ, ஒரு கைதுக்கோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அவ்ளோ பிரச்சனை இருந்தும் கண்டுக்காம இருக்கிறது தான் இந்த தாவேகா கட்சி. இத ஏன் திராவிட கட்சிகளோட ஒப்பிடுறேன்னா, திராவிட கட்சிகளும் இதே தான் பண்ணும். அந்த கட்சிக்காரன் ஏதாவது பண்ணான்னா, அத கண்டுக்கவே கண்டுக்காது. அந்த பிரச்சனையிலிருந்து மக்கள திசை திருப்புறதுக்கு வேற ஒரு பிரச்சனைய உண்டு பண்ணுவாங்க. அப்படிதான் இந்த தாவேகா ஆட்சி முழுக்க முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா இந்த தற்கூரி கூட்டம் இருக்குல்ல, இந்த தற்கூரி கூட்டத்த வச்சுக்கிட்டு, ஒரு பொய்யான செய்திய உண்மையாக்குறது. ஒரு உண்மையான செய்திய பொய்யாக்குறது. இதே தான் இந்த தாவேக்கால இருக்கிற தற்கூரி கூட்டத்துக்கு இதே வேலை தான். அதாவது வதந்திய பரப்புறது, அவதூறு பரப்புறது. அண்ணன் சீமான் ஒரு கார் ஒண்ணு வாங்கிட்டாங்க. அந்த கார் எப்படி அவருக்கு பணம் வந்துச்சு? எங்க இருந்து அந்த பணம் வந்துச்சு? திமுக காசு குடுத்துச்சு. திரள் நிதி பணம் அப்படி. இவ்ளோ பேசுறீங்களாடா? உங்ககிட்ட தானடா அதிகாரம் இருக்கு. நீங்க தானே ஆட்சியில இருக்கீங்க. உங்க நொண்ணன் தானே சிஎம்மு. ஒரு ரைடு விடு. அண்ணன் சீமான் வீட்டுக்கு ஒரு ரைடு விட்டு, "எப்படியா இந்த பணம் வந்துச்சு? எப்புட்றா நீ 2,00,00,000க்கு கார் வாங்குன? இத குடு, விளக்கத்த குடுன்னு" சொல்லி கேளு. அத கேட்க துப்பு கிடையாது. சமூக வலைதளங்கள்ல அவதூறு பரப்புறது.
தாவேகா கட்சி வந்த முதல் 2 மாசத்துல இவ்வளவு ஊழல் நடந்துக்குதுன்னா, இந்த கட்சி ஒரு 5 வருஷம் ஆட்சி நடந்துச்சுன்னா, எந்த அளவுக்கு வந்து ஊழல் நடக்கும்ன்றத நீங்க பாருங்க. இது வந்து ஒரு ஆ ஒரு ட்ரெய்லர் மாரி தான். ஒரு டீசர் மாரி தான். இனி போக போக தான் படத்தோட கதை என்னன்னு தெரிய போகுது. கிளைமாக்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிய போகுது. ஏன்னா, காட்டுல இருக்கிற மிருகத்துக்கு ரொம்ப பசியில இருக்கும். ரொம்ப நாளா பசியில இருக்கும். திடீர்னு வந்து அதோட கைக்கு ஒரு மானோ, இது போல கிடைச்சா என்ன பண்ணும் அந்த மிருகம்? கொலை வெறியில இருக்கும் பசியில. அப்போ அந்த மான எப்படி கடிச்சு கொதறி தின்னும். அதே போல தான் தாவேகா கட்சி. இவ்ளோ நாள் இவங்க கிட்டலாம் அதிகாரம் இல்லாம இருந்திருக்கு. இன்னைக்கு அதிகாரம் இருக்கு. இந்த அதிகாரத்த பயன்படுத்தி எவ்ளோ ஊழல் பண்ண முடியுமோ, எவ்ளோ லஞ்சம் வாங்க முடியுமோ, எவ்ளோ கொள்ளையடிக்க முடியுமோ, அத அடிப்பாங்க. பின்வரும் காலத்துல. அது நிச்சயமா நடக்கும். தாவேகா கட்சி ஆட்சி முடிஞ்சு வெளில போறதுக்குள்ள எத்தன எம்.எல்.ஏ, எத்தன அமைச்சர் ஊழல் செஞ்சாங்கன்றத தானாவே வெளிய வரும். இந்த தாவேகா கட்சி வந்து லஞ்சம் வாங்குனுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா? அத வந்து யாரும் பொதுமக்கள் சொல்லல. காவல் நிலையமோ, வேற யாருமே சொல்லல. முழுக்க முழுக்க அந்த கட்சியில இருந்த ஒரு வழக்கறிஞர் பெண்ணே தான் வந்து புகார் குடுத்திருக்காங்க. இந்த மாரி அரசு வழக்கறிஞர் வேலைக்கு வந்து எங்ககிட்ட பணம் வாங்குறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண் ஏதோ புகார் குடுத்திருக்காங்க. இந்த லட்சணத்துல தான் இந்த கட்சி இருக்கு. இந்த கட்சி தான் மக்களுக்கு மாற்றம். ஏன்டா உங்களுக்கெல்லாம் வெட்கமா இல்லையாடா? கொஞ்சம் கூட நீங்கலாம் சோத்துல உப்பு தானே போட்டு திங்கிறீங்க. ஒரு கட்சிய நம்பலாம். எப்படி நம்பலாம்? ஒரு கட்சி ஒரு 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 அரசியல் கட்சி தனியா ஆரம்பிக்கிறாங்க. தனி கொள்கை, கோட்பாடு, அவங்களோட தத்துவத்த சொல்றாங்க. அவங்களோட நிலையிலிருந்து மாறாம இருக்கிறாங்க. இதத்தான் கவனிச்சு ஒரு கட்சி மாற்றம்னு சொல்லணும். நீங்க மாற்றம்னு சொன்னா, அது நாம் தமிழர் கட்சிய தான் நீங்க மாற்றம்னு சொல்லணும். இந்த தாவேகா கட்சிய நீங்க எப்படி மாற்றம்னு சொல்றீங்க? அதிமுகல இருக்கிற கட்சிக்காரங்கள ஃபுல்லா கூட்டிட்டு வந்து தான் கட்சியில சேர்த்துக்கிட்டு, மாற்றத்த குடுப்பேன்னு சொல்லி யார ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க? விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை இந்த விராலிமலை தொகுதியில இருக்கிற அந்த விஜயபாஸ்கர் வந்து ஊழல் பண்ணலையா? குட்கா, இது போல வேலை வாய்ப்பு இதுலலாம் வந்து வாங்கி தரேன்னு சொல்லி பல மோசடி, பல ஊழல் பண்ணிக்கிறாரு. அவர கூட்டு வந்து கூட வச்சுக்கிட்டு, நாங்க வந்து தூய்மையான சக்தி, நேர்மையான ஆட்சிய குடுக்குறோம்ன்னு சொல்லி மேடைக்கு மேடை பேசுறீங்க. உங்களுக்கு வெட்கமா கிடையாது? எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவரு அதிமுக காலத்துல அந்த போக்குவரத்து துறையில எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு போய் கூகுள்ல சர்ச் பண்ணாலே தெரியும்டா. அவரு எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காரு. அந்த கட்சிக்காரங்க எவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்காங்கன்றது. கொள்ளையடிச்சவன், ஊழல் பண்ணவன் எல்லாத்தையும் தான் கட்சியில போட்டு சேர்த்துக்கிட்டு, நீங்க வந்து மாற்றத்துக்கு குடுக்க போறீங்களா? மக்களுக்கு மாற்றத்த தர போறீங்க. எப்படி மாற்றத்த குடுக்க போறீங்க? சத்தியமா இது வந்து முழுக்க முழுக்க அயோக்கியத்தனம். தான் வாக்கு செலுத்தி தன்னை வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்த குடுத்த மக்களுக்கு செய்ற நம்பிக்கை துரோகம். மாற்றம் சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு ஏமாத்து வேலைய தான் இந்த தாவேகா கட்சி பார்த்துட்டு இருக்கு. மக்களும் இந்த இந்த இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா, ஒரு கூட்டத்த வச்சுக்கிறாங்க. இந்த கூட்டத்த வச்சே ஒரு பொய்ய உண்மையாக்குறது. உண்மைய பொய்யாக்குறது. இதே வேலை மட்டும் தான் இந்த தாவேகா கட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் எழுதி வச்சுக்கோங்க. நான் வந்து திமுக ஆட்சி அமைக்கும்போது நான் ஒரு விஷயத்த வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அதிமுகவோட மோசமான ஆட்சிய திமுக குடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதே போல திமுக ஆட்சி மோசமா தான் இருந்துச்சு. இப்போ திமுக, அதிமுகவே பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு கேவலமான, மோசமான அரசியல்னா கே எவ்வளோ புனிதமானது, அதை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ, எவ்வளோ ஊழல் பண்ண முடியுமோ பண்ணி வச்சுட்டு போற ஒரு கட்சி தான் இந்த தாவேகா கட்சி.